ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா அணிக்கு எதிரான அந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய கேஎல் ராகுல் 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சதம் தன்னோட சொந்த மண்ணில் அடிச்சிருக்கிறதா நேற்று ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது குறித்து என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முதல்ல பேட்டிங் ஆடின வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன் மாத்திரம் எடுத்து ஆல் அவுட் ஆச்சு. இதன்படி நம்மளோட டீம் வந்து 2வது நாள் ஆட்டத்தில் 121 ரன் முடிச்சு களத்தில் இருந்தாங்க. கேஎல் ராகுல் 53 ரன், சுப்மன் கில் 18 ரன்னோட தன்னோட 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க. இவர்களின் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போணுச்சு. 109 பந்துகளுக்கு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. சிறப்பாக ஆடிய சுப்மன் கில் 94 பந்துகளில் அரை சதம் விளாசினார். அப்புறம் தேவையில்லாம ஸ்வீப் ஷாட் அடிக்கிறேன்ட்டு அவர் அவுட் ஆயிட்டார். இதற்கப்புறம் துருவ் ஜுரல் களம் வந்தாரு. அப்ப அப்படியே போயிட்டு இருக்கப்ப கேஎல் ராகுல் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தார். 190 பாலில் தன்னோட சதத்தை அடித்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் இவர் அடிக்கிற 11வது சதம். ஆனால் தன்னோட சொந்த மண்ணில் கேஎல் ராகுல் அடிக்கிற 2வது சதம். அதாவது 2016 ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக கடைசியாக சதம் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அடிச்சிருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான விஷயம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள்.